வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி தான். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். இஸ் ஷேரிங் கேரிங். முன்னெல்லாம் ஷேரிங் அப்படின்னா நம்ம ஏதாவது சாப்பிட கொண்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கூல்ல எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து ஒண்ணு புதுசா ஏதாவது படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை 4 பேருக்கு சொல்லி கொடுப்போம். எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அனுபவத்தை நேரடியா உட்காந்து அங்க போனோம் இங்க போனோம்னு பேசுவோம். த ரியல் ஷேரிங். இப்போ ஷேரிங்னா என்னது? நம்மளோட அனுபவத்தை நம்ம என்ன செய்யறோம், என்ன பண்ணோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஆன்லைன்ல இன்ஸ்டா அக்கௌண்ட்ல போடுறேன், அதுல போடுறேன், எனக்கு வியூ வருதா பார்ப்போம், லைக் வருதான்னு பார்ப்போம், அதை எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, இப்படிங்கிறது தான் ஷேரிங்கா இருக்கு. இஸ் ஷேரிங் ரியலி கேரிங்? நீங்க ஷேர் பண்றது அவங்க மேல இருக்கிற அக்கறையா, உங்க மேல இருக்கிற அக்கறையா? எப்படிப்பட்ட அக்கறை அது? எப்படியும் இருந்துட்டு போட்டோம். ஆனா உண்மையாகவே நீங்க ஷேர் பண்ணும்பொழுது அந்த அனுபவங்கள் எல்லாம் நீங்க அனுபவிச்சீங்களா? அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சீங்களா? ஊருக்கு நீங்க டிக்கெட் போட்டு ஆசையா போறீங்க உங்க ஃபேமிலியோட. அங்கேயும் போய் நான் செல்ஃபி எடுக்கிறேன், ரீல் எடுக்கிறேன், அதெல்லாம் ஓகே தான். பட் நீங்க முழுமையா அதை உங்க ஃபேமிலியோடையும் நீங்க சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? நீங்க ஆசையா படம் வரையறீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப கிரியேட்டிவா பண்றீங்க. இத முழுமையா நீங்க ஆசையா அனுபவிச்சீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய பண்றோம். என் நம்பர் ஆஃப் திங்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அத நம்ம என்ஜாய் பண்றோம், நம்ம ரசிச்சு பண்றோம், நம்ம அதை அனுபவிக்கிறோங்கிறத தாண்டி இதை எப்படி நான் ஷேர் பண்ண போறேன், நான் இதை எப்படி ஒரு ரீலா மாத்த போறேன், இதை எப்படி மத்தவங்களுக்கு நான் கொண்டு போறேன் அப்படிங்கறதெல்லாம் உங்க கவனம் இருக்கோ அப்படின்னு தோணுது. யோசிச்சு பாருங்க. ஷேர் பண்றதுக்கு முன்னாடி உண்மையாவே அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க மனசார என்ஜாய் பண்ணீங்களா, இல்ல செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ரீல் எடுக்கிறதுக்கும் ஷேர் பண்றதுக்கு மட்டும்தான் செய்றீங்களான்னு. இதுல என்ன மேஜிக் அப்படின்னா, நீங்க என்னதான் ஷேர் பண்ணி எத்தனை ஆயிரம் வியூஸ் கிடைச்சாலும் கிடைக்காத ஒரு திருப்தி நீங்க முழுமையா அதை அனுபவிச்சு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணும்பொழுது இன்னும் நிறைய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை ஷேர் பண்ணிடணும் அதை ஷேர் பண்ணிடணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாலும் முழுமையா அதை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஷேரிங் இஸ் கேரிங் தான். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை நல்லா கேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆன்லைன்ல ஷேர் பண்றது பத்தி யோசிக்கலாம். தேங்க்யூ. டாடா.